தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். அன்பானவர்களே, குலதெய்வம் உங்களுக்கு நன்றாக சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த குலதெய்வத்திற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்க. பாவம் பிளஸ் காய் பாவக்காய், பாவம் பிளஸ் காய் பாவக்காய். பாவம்ங்கிறது 8ஆம் பாவகத்தை குறிக்கும். அதே வகையில கோபம் பிளஸ் காய் கோவக்காய், கோபங்கிறது 6ஆம் பாவகத்தை குறிக்கும். முருங்கைக்காய் அப்படிங்கிறது இருக்குது. முருங்கைக்காய் 12ஆம் பாவகத்தை குறிக்கும். வேதாளம் முருங்கை மரம் மேலே ஏறு அப்படிங்கிறது பழமொழி. அவரைக்காய் என்றால் அருவாக்கான்னு அதுக்கு பேரு, அதை அவரைக்கான்னு சொல்லுவோம். இது இந்த காயை எடுத்துக்கணும். இதோட தேவகணி, அதாவது கோவக்காய் 6, கோவக்காய் 6, பாவக்காய் 8, முருங்கைக்காய் 12, அவரைக்காய் 12, இதோடு தேவகனி ஒரு கனி. இதை அனைத்தையும் ஒரு தட்டத்துல வச்சு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு சென்று 8 முறை சுத்த வேண்டும். 8 முறை குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு போய் 8 முறை சுத்தி அதை முன்னாடி அந்த சாமி கோயிலுக்கு முன்னாடியே அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் மண்டி ஏன் இடணும் அப்படின்னா, மேசம் என்பது தலை, ரிஷபம் என்பது முகம், மிதுனம் என்பது மார்பு, கடகம் என்பது மிதுனம் என்பது தோள்பட்டை, கடகம் என்பது மார்பு, சிம்மம் என்பது வயிறு, கன்னி என்பது எடை, துலாம் என்பது தொப்புள், விருச்சிகம் என்பது மர்மஸ்தானம், தனுசு என்பது தொடை, மகரம் என்பது முழங்கால், மகரம்தான் கர்மா. நீங்கள் இறைவனிடத்தில் மண்டியிட்டு, உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் மண்டியிட்டு நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம், எங்க வீட்டுக்கு குலதெய்வம் வரணும், நீங்க ஒரு நல்லதை செய்யணும், உங்க கோரிக்கையை பூரா வச்சு அதை என்ன செய்யறீங்கன்னா மறுபடியும் ஒரு சுத்துறீங்க. சுத்தி அந்த அப்படியே அந்த பொருளை கொண்டு போய் ஓடுகின்ற ஆறு, நீர், அதாவது வாய்க்கால், ஆறு, கடல், இங்கே அதை விட்டு விட்டால் குலதெய்வத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாபதோஷம், பாவதோஷம், இப்படி எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அது விலகிவிடும். ரொம்ப எளிமையான, நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரம் உங்கள் வாழ்நாளில் எல்லா விதமான நல்ல பலன்களையும் சிறப்பையும் தரும். குலதெய்வம் எதற்காக இந்த பரிகாரம் என்றால், குலதெய்வம் இப்ப எங்களுக்கு தெரியும், நாங்க சாமி கும்பிடுறோம், எங்களுக்கு தெரியாம இல்லை, ஆனா எங்களுக்கு குலதெய்வம் வேலை செய்யல அப்படிங்கிறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது பாருங்க. குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தா பூர்வீகமோ சொத்து பத்தோ மண்மணிலையோ எந்த வகையிலையும் பிரச்சனை வராது. குலதெய்வம் உங்களுக்கு வேலை செய்தால் எந்த தவறும் உங்களுக்கு வராமல் இருக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குலதெய்வம் பேக்கடிக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கட்டி இருக்கக்கூடிய மனையை மாத்தி போறது கூட பிரச்சனை இல்லை, வித்து போடுறது, பூர்வீக சொத்தை இழக்கிறது, பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள்ல கடுமையான பாதிப்புகளை அடைகிறது, வீட்டில் குழந்தை இல்லாமல் போறது, அதே வேளை திருமண தாமதம், 37 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் நடக்கலன்னு சொல்லி திருமண தாமதத்தை ஏற்படுத்துறது, அதே வேளை குடும்பத்திலே யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஊனமுற்ற ஒரு செயல்பாடுகளை கொண்டு வருவது. இதைத்தான் நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்வோம் என்றால், மார்பில் அடித்துக் கொண்ட சாபம், மன்னவாரி தூத்திய சாபம், முனிவர்கள் சாபம், பரதேசி சாபம், வள்ளுவர் சாபம், மூலிகை சாபம், குலதெய்வ சாபம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த குலதெய்வத்தினுடைய முன்னோர்கள் வகையில ஒரு சாபம் என்பது உங்களுக்கு ஒன்று இருந்தால் இது போன்ற பலன்கள் நடக்கும். அப்ப குலதெய்வம் அங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கட்டி வச்சிருப்பாங்கன்னு அர்த்தம், கட்டி வைத்திருக்கிறது என்ற அர்த்தம். அது நம்ம வீட்டு எல்லை வரைக்கும் வரும், வீட்டு வாசப்படி வரைக்கும் வருமே தவிர வீட்டுக்குள்ள வராது. அதுக்குத்தான் நான் இந்த சொன்ன பாவக்காய், கோவக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், அதோடு தேவகனி வச்சு சுத்தி போடுறதுக்கு உண்டான வழியை சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சதுங்களா? மேலும் இந்த குலதெய்வத்துக்கு இதுல நிறைய பேர்த்துக்கு ஒவ்வொரு விதமான குழப்பம் வந்துட்டே இருக்கு. இது குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு வரணுமா, அல்லது வேற கோயிலுக்கு போகணுமா, குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கலாமா, அதை நம்ம எப்படி செய்யணும், அதனுடைய வழிபாடு இதை மட்டும் சுத்தி போட்டா போதுமா, அதை என்ன கிழமை சுத்தி போடலாம், ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த விஷயத்துல தொடர்ச்சியான கேள்விகள் அடுக்கடுக்க எல்லா விஷயங்கள்லயுமே வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு பொருளை வாங்க போனா கூட
அதுல என்ன வரும்னா இது இப்படி இருக்குமா, அது சரியா இருக்குமா, சரியா இருக்காதான்னு ஒரு குழப்பம் வரும். ஆனா இது ஒரு குலதெய்வ விஷயம். அப்ப நிறைய நம்மளுக்குள்ளார இந்த குழப்பம் வருவது சாதாரணமான ஒன்றுதான். நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லை. குலதெய்வத்து கோயிலுக்கு போறீங்க, நான் சொல்லக்கூடிய ஒரு 100 ரூபா டு 150 ரூபா செலவு, பெருசாவெல்லாம் ஒண்ணு இல்லை. நீங்க போறீங்க, கோயிலுக்கு போறீங்க, சுத்தி ஒரு தடவை ஆத்துல குளத்துல இது ஓடுற தண்ணி, ஆத்துல வாய்க்கால்ல கடல்ல நீங்க விட்டுறலாம். ஓடுற தண்ணியில் விட்டு போட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடுறீங்க, நேரம் வீட்டுக்கு வந்துடுறீங்க. போகின்ற பொழுது உங்கள் குடும்பத்தோட போய் நீங்க வணங்கினால் அது சிறப்பு. குலதெய்வம் என்பது யார் என்றால், இந்த உங்க குடும்பத்துல ஒரு வயதான ஒரு மூத்தவங்க தான் குலதெய்வம். குலதெய்வம் உங்களுடைய குலத்திற்கு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு எடுத்தா அது குலதெய்வம். அப்ப என்னன்னா, நீங்க குடும்பத்தோட போய் அவருக்கு ஒரு முறையா மரியாதை, அதாவது நம்ம குலதெய்வங்கிறது நம்ம சொந்த வீடு. அந்த வீட்டுக்கு போற போது நாம வெறுங்கைய வீசிட்டு போய் இதை மட்டும் செஞ்சா போதுமா, அல்லது ஏதாவது தேங்காய் பழம் உடைச்சு வச்சு சாமி கும்பிடணுமா? ஃபர்ஸ்ட் தடவை நீங்க இதை மட்டும் செய்யுங்க, போதும். 2வது முறை நீங்க போற போதுதான் குலதெய்வத்திற்கு மாலை, ஆடை, மாலை, தேங்காய் பழம், மாலை, ஆடை வாங்கி கொடுக்கணும். ஏன் ஆடை வாங்கி கொடுக்கறோம்னா, ஆடை கொடுக்க பீடை நிவர்த்திங்கிறது பொருள். அப்ப அதனாலதான் இறைவனுக்கு வஸ்திரம் கொடுத்து, அந்த குலதெய்வத்திற்கு வஸ்திரம், தேங்காய் பழம் இவையெல்லாம் வைத்து அந்த சாமிக்கு ஒரு அலங்கார பூஜை செய்து அந்த இறைவன் ஜொலித்தால் உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும் என்பது ஐதீகம். இதுதான் மிக முக்கியமான கருத்து. மேற்படி குலதெய்வங்கிறது இதுல இன்னொருத்தருக்கு குழப்பம் வந்துடும். நான் மட்டும் போறேன், இல்ல எங்க பங்காளி வர்றேன்னு சொல்றாங்க, அவங்கள கூட்டிட்டு போலாமா, எங்க மாமச்சனை கூட்டிட்டு போலாமா? பாருங்க, எல்லாத்தையுமே கூட்டிட்டு போலாம், அதுல எந்த தவறும் இல்லை. முதல் உங்கள் குடும்பத்திற்கு அந்த குலதெய்வத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை விலக வேண்டும் என்பதற்காக நீங்க ஃபர்ஸ்ட் இதை நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளை முறைய செய்யுங்க. இப்ப நாங்க ரெகுலரா குலதெய்வத்தை நாங்க போறோம், டெய்லி கும்பிடுறோம், சாமி கும்பிடுறோம், அதற்குரிய வழிபாடுகள் செய்யறோம். எங்க முன்னோர்கள் முதியோர்களும் கும்பிட்டு இருக்கிறாங்க, நானும் கும்பிட்டு இருக்கிறேன். நான் போய் எதற்கு இந்த அவரக்காய் பாவக்காய் இதெல்லாம் வச்சு நான் கும்பிட்டு வரணும்? இப்படி கும்பிடுறது அது சரியா அப்படின்னு கேட்கலாம். குலதெய்வம் நன்றாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் நான் சொல்லவில்லை. குலதெய்வம் உங்களுக்கு வேலை செய்யவில்லை, குலதெய்வத்தால் ஒரு இடையூறு என்பது உங்கள் உள்ளத்திற்குள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, குலதெய்வம் என்பது 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது ஆள் மனசு. உங்க ஆள் மனசுக்குள்ளார குலதெய்வம் நம்மளுக்கு வேலை செய்யலையான்னு தெரியுது, குலதெய்வத்தோட அருள் நம்மளுக்கு கிடைக்கல, அல்லது குலதெய்வத்தையே நான் 2 வருஷம் பல வருஷமா நான் போய் கும்பிடாம இருக்கிறேன், நான் அதை வணங்கவே இல்லை, இப்படி யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிகாரம். மேற்படி புதுசா நான் அது வேணும், நீ புதுசா நல்லா கும்பிட்டு இருக்கிறவங்களுக்கு அது தேவையே இல்லையே. உங்களுக்கு இறைவன் தான் கூடையே இருக்கிறாச்சு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலையும் சிறப்பை அந்த குலதெய்வம் தர வேண்டும். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே கரை கண்டனுக்கு மொத்தவளே என்றும் ஓவாம் முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று சொல்லி குலதெய்வம் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டுகிறேன்.